கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சுவாதி வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே என்ன சுவாதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா இல்லை ஒரு குழப்பத்தில் இருக்கியான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரேவதி வந்து கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி எனக்கு பார்த்து ஒரு பெரிய வந்து பாட்டு படத்தில் வந்து சினிமா படத்தில் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்து பேசினார், மியூசிக் டைரக்டரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்டு ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொன்னோன்னா, கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க. காட்டினோன்னே, இங்கே பாரு இவரெல்லாம் வந்து முன்ன பின்ன யாருன்னே தெரியாது, தேவையில்லாமல் உனக்கு தெரியாத விஷயத்தில் ஆசைப்பட்டுறேங்கிற பேரில் போய் வந்து எங்கேயும் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி ரேவதி வந்து சத்தம் போட்டுடுறாங்க. சத்தம் போட்டோன்னு இந்த பக்கம் வந்து சுவாதி ரொம்ப கோவத்தில் எதுவுமே பேசாமல், என்னக்கா எப்போது நீ தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், இப்போ என்னடான்னா நீ என்னை வேண்டாம் லட்சியத்தில் ஜெயிக்கக்கூடாதுங்கிற மாதிரி வாய்ப்பு வர்றதை வேண்டான்னு தட்டி பறிக்கிறியே அப்படின்னு கேட்டோன்னே, நீ சின்ன பொண்ணு உனக்கு வந்து சொன்னால் புரிய மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க. கார்த்தி அப்போ தான் வராப்புல. வந்தோடனே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரேவதி கிட்டே, ஆமாம் என்ன ஆச்சு, நீ எதுக்காக அவகிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு நான் போய் அவகிட்ட வந்து கோவப்படுவேன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவங்க காலேஜுக்கு வந்திருந்தப்போ பாட வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க, அதான் வந்து இப்போ போய் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை தான் நான் வேணான்னு சத்தம் போட்டேன் அப்படின்னப்ப, நீ சொன்னதும் வாஸ்தவம் தான் ரேவதி, சில விஷயங்கள் வந்து அவளுக்காக வந்து புரியாது, நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசாமல் இருந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க லட்சியத்தில் வந்து எப்படியாவது பெரிய ஆளாக ஆகணும், பாட்டு பாடி அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லாமல் இந்த பக்கம் வந்து அந்த அட்ரஸ் விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக திலீப் குமாரை போய் பார்க்குறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சுவாதி. அந்த சமயத்தில் தான் இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவளை சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க ரேவதி. அவங்க கண்ணிலே படலை. அப்போ பார்த்து எங்கே போயிருக்க போகிறா, இங்கே தானே இருப்பா அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ரேவதி. அப்போ கரெக்டாக வந்து அவங்க சுவாதியோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி ரேவதி கிட்டே சொல்லிடுறாங்க, ஆமாம் எதுக்காக இன்றைக்கி வந்து அவள் வரவே இல்லை, ஏதாவது வீட்டில் இருக்காளா, இருந்தால் ஃபோனை கொடுங்க, அவகிட்ட கொஞ்சம் நான் வந்து முக்கியமாக வந்து டவுட்டெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி சொல்லிட்ட, அவள் வந்து இன்றைக்கி கிளம்பி போயிருந்தாளே அப்படிங்கிறப்ப, அப்படி போக வாய்ப்பே இல்லை, நான் தான் இங்கே இருக்கேனே, அவள் இன்றைக்கி லீவு வரவே இல்லை, நான் காலையிலேருந்து பார்க்கல, எனக்கு நல்லா தெரியும்னு, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே இந்த பக்கம் ரேவதி வந்து கார்த்திகை கூப்பிட்டு இந்த மாதிரி அவள் எங்கே போயிருக்கானே தெரியும். கார்த்திக் கரெக்டாக வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. யோசித்தோன்னே ஒருவேளை அந்த மியூசிக் டைரக்டரை சந்திக்கிறதுக்காக வந்து கிளம்பி போயிருப்பாளோ நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொன்னோம். என்னது அப்படி இருந்தால் நமக்கு வந்து சிக்கலாச்சே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி விடு, நான் முதல்ல வந்து எப்படியாவது விசாரிச்சுட்டு அந்த கார்டு தான் இருக்குல்ல, அதை நான் முன்னாடியே வந்து பார்த்து வச்சுருந்ததுனால சரியாக போயிடுச்சு, நான் போய் வந்து அந்த ஹோட்டலில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து சுவாதியை காப்பாற்றுறதுக்காக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சிவனாண்டி சித்தப்பா வந்து அதிரடியாக திட்டம் போட்டிருக்காங்கள, முத்துவேலில் வந்து சுவாதியை வர வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா, டேய் நான் சொன்னதெல்லாம் வந்து எப்படியாவது அந்த சாமுண்டேஸ்வரியை வந்து என்னை அவமானப்படுத்தினதுக்காக இத்தனை வருஷம் நான் இருந்ததுக்கு தக்க பதிலடி அவங்க குடும்பத்துக்கு வந்து அவமானத்தை கொடுத்தே ஆகணும், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சில்லை அப்படின்னு சொன்னோன்னா, புரிஞ்சுண்ணே, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சுவாதி இங்கே ரூமுக்கு வந்தோன்னே வெயிட் பண்ணி உட்கார சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அதை வந்து சாப்பிட்டுட்டு சுவாதி அப்படியே வந்து அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. உடனே அப்போ தான் வந்து இந்த பக்கம் திலீப் குமார் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே முத்துவேல் வந்து ஃபோன் பண்ணி தகவல் அதிகாரிங்க எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல ஹோட்டலில் வந்து இருக்குது, நீங்கள் போய் உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அவங்க எல்லோரும் அதிகாரிங்க எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயம் தான் இங்கே வந்து கார்த்தி வேகமாக வண்டி ஓட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. சுவாதி கிட்டக்க வந்து அப்படியே வந்து திலீப் குமார் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி செம கோவத்தில் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சுவாதியை நினச்சி. அதோட அதிரடியாக ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க.